அடுத்த கொஸ்டின், ஒரு ஒப்பந்தக்காரர் 120 நாட்களில் வேலையை முடிக்கணுமா? 120 நாட்களில் வேலையை முடிக்கணும். இதற்காக 100 தொழிலாளர்கள், எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்களா? 100 தொழிலாளர்கள் இருந்தாங்கனாக்கா 120 நாள் முடிக்கணும் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 45 நாள் முடித்தோன்னா 5இல் 1 பங்கு. அப்போது 100 தொழிலாளர்கள் 45 நாளில் 5இல் 1 பங்கு. இப்போ 1/5னா 5இல் 1 பங்கு வேலையை முடித்தாங்க. மீதி 4 பங்கு வேலை இருக்குது. மீதி எத்தனை பங்கு இருக்குது? 4 பங்கு வேலை இருக்குது. 5இல் 1 பங்கு வேலை தான் முடிந்து இருந்தது. அப்படி என்றால் இந்த வேலையினை குறித்த நேரத்தில் மொத்தம் 120 நாளில் 45 நாள் முடிஞ்சு. மீதி எத்தனை நாள் இருக்கும்? 75 நாள் இருக்கும். குறித்த நேரத்தில் 75 நாளில் இந்த மீதி உள்ள 4 பங்கு வேலையை முடிக்கணும். அப்போ என்ன கேட்குறாங்க? அப்படி வேணும்னு சொன்னால் கூடுதலாக எத்தனை தொழிலாளர்கள் நியமிக்க வேண்டும்? அப்போ எத்தனை பேர்னு பார்க்கணும். அப்போது இங்கே வேலை டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் பர்சன் கம்மி தான் ஆகணும். அப்போ ஆப்போசிட்னா அசிட்டிஸ் அப்படியே போடுங்க, 45/75. இப்போ வேலை இன்க்ரீஸ் ஆகுதா? வேலை இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் பர்சன் இன்க்ரீஸ் ஆகணும், தொழிலாளர்களும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ சேமாக இருந்தால் ரெசிப்ரோக்கல் 4/1 × 100. 3/75, 4/75, 15, 15 × 16, 15 × 16, 15 × 16. இப்போ 15 × 16 மொத்தம் எத்தனை? 240 பேர் தேவைப்படுறாங்க. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பண்ணுறாங்க? 240 பேர் தேவைப்படுறாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? கூடுதலாக எத்தனை அப்படின்னு, எத்தனை தொழிலாளர்கள்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம எத்தனை இருக்குது? 100 பேர் இருக்காங்களா? இப்போ 240 பேர் வேணும். அப்போ கூடுதலாக எத்தனை இருக்காங்க? 240லேருந்து 100 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 140 பேர். அப்போ கூடுதலாக 140 பேர் இருந்தால் உடனடியாக அந்த டயத்துக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம். 100 கேள்விகளுக்கு பதில் எழுதி எக்ஸ் என்பவர் 340 மார்க் வாங்குகிறார். 100 கேள்வி 340 மார்க் வாங்குகிறார். ஒவ்வொரு சரியான பதிலுக்கு 4 மதிப்பெண், சரியானுக்கு 4. ஒவ்வொரு தவறான மதிப்பெண்ணுக்கும் 1 குறைக்கப்படும். -1ன்னு வச்சுக்கிடுவோம். இதுக்கு -1, தவறுன்னா -1. அப்படின்னா சரியான பதிலளித்த வினாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இதையுமே ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் போங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக போட்டு போயிடலாம். இப்போ ஆன்சர் நான் போயிடுறேன். இப்போ 88 ரைட்டுனா 12 தப்பு. அப்போ 88 4 32, இப்போ 352 மார்க். இங்கே 12 கொஷின் தப்பு. 12 × -12 -12. அப்போ எவ்வளவு? 340 மார்க் வந்துருச்சா? வந்துருச்சு. அதனால் நீங்கள் எடுத்த ஆன்சர் கரெக்டு.